ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா காலையிலே பச்சை மிளகா காட்டுறான்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை மிளகா வறுக்கிறேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை இப்படி கீறிட்டு இதுக்குள்ளே உப்பு ரப்பி இப்படி வச்சுக்கலாம். எல்லா பச்சை மிளகாவும் அப்படியே பண்ணிக்கலாம். இப்படி ஃபுல்லாக கீறிட்டு இதுக்கு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா கீறி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா ஒரு வறுக்கலாம். பச்சை மிளகா வறுப்பெடுக்கும். மாங்காய் ஒரு 2 பீஸ் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கலாம். லைட்டாக இடிச்சிட்டா போதும். நான் கீழே வச்சு இடிச்சிட்டு வந்துட்டேன். சின்ன வெங்காயத்துக்கு பார்த்ததும் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மாங்காய் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். செமையாக இருக்குது. டெய்லி காலையில் எனக்கு இதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. பசங்களுக்கு எது வேணுமா சேர்த்து கொடுத்துட்டு நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு பச்சை மிளகா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வறுத்துட்டோம்னா கொஞ்சமாக காரம் இருக்காது, நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நல்லா முறுமுறு நல்லா கலர் மாதிரி வந்துச்சு. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். எலுமிச்சை மரம் தான் ஊற்றுறேன், எலுமிச்சை மரம் இல்லை. அதனால் தயிர் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். மோர் மிளகா மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகா ஆறட்டும், நல்லா ஆறணும். பாருங்க, இதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. செம்மையாக இருக்கும். உப்பு போட்டுட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சு இதுதாங்க டெய்லி காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே குழுன்னு நல்லா இருக்குங்க, சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு. நீங்களாம் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூடு ஆறல பிறகு தான் மிளகா மொறுன்னு இருக்கும். சூடாக இருக்குது. சாப்பிட்றக்கு உட்காந்தாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கடி, மிளகா ஒரு கடி. மிளகா சூப்பராக இருக்குது. பழைய சோதுக்கு எந்த பிரியாணியும் வேண்டாம், என் சிக்கனும் வேண்டாம். ரெண்டு டைமும் இதே சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் மாட்டேங்குது இந்த வெயிலுக்கு. நீங்கள்லாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ இது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க போகிறேன். எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழைய சோறு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பச்சை மாங்காய் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு தோணுது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.